என்னதான் இந்த படம் வந்துட்டு உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எடுத்தாலுமே, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படம் வந்து ஒரு மாரி தொய்வை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இவங்க வராங்க, இதுக்கப்புறம் எப்ப இவங்க தப்பிப்பாங்க, எப்ப இவங்க தப்பிப்பாங்க அப்படின்றத ரொம்பவே டிராகியா இழுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துல வந்து டைரக்டர் தள்ளப்பட்டாரா? இல்ல இந்த படம் வந்து ஓகே இவங்க தான் உள்ள வந்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நெறைய பேர் படம் பார்த்தவங்கலாம் அவங்களோட கருத்துக்கள சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து உண்மையிலேயே அங்க இருக்க மக்கள் வந்து எப்படி வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, அங்கேருந்து வந்தா அகதி அப்படின்ற ஒரு வார்த்தை மூலியமா எவ்வளவு வந்து வருத்தப்படுவாங்க அந்த அந்த ஒரு டெர்ம் வச்சு அழைச்சா அப்படின்றத அ ஒரு காமிக்கல் வேல ரொம்பவே அழகா, இயல்பா அந்த படம் பார்த்துட்டு வரும்போது ரொம்பவே ஜாலியா வெளில வர மாரி இருக்கும். அட் தி சேம் நோட் யோசிக்க வைக்கவும் வச்சிருப்பாரு டைரக்டர் அபிஷன். அதே மாரி இங்க வந்து சதீஷ் சிவா அவர்கள் வந்து இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றது நம்ம எல்லா எல்லா இடத்துலயும் நம்ம பதிவு பண்றோம். அப்படி இருக்கும்போது அந்த லைன ரொம்ப டிராகியா இழுத்துட்டாரோ, அது பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த டியூரேஷனாவும் படம் வந்து ரொம்ப லைட்டா ஸ்லோவா இருக்கும் அப்படின்ற மாரி நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சுது. இந்த ஒரு விஷயம் தான் வந்து படத்துல நெகட்டிவா பார்க்கப்படுது. மத்தபடி அவங்க அவங்க சொல்ல வந்த விஷயமா இருக்கட்டும், இப்படி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மக்கள்ட்ட கன்வே பண்றதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து சரியான முறையில இருந்தது அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.